அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை பற்றி 3 அந்தஸ்துகளை கூறுகிறார்கள். முதலாவதாக கூறுகிறார்கள், இன்ன ஸாபிர அலல் பலாஇ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு அடியானுக்கு சோதனை கொடுக்கிறானோ அந்த சோதனையில் எந்த ஒரு அடியார் பொறுமையாக இருந்தாரோ நாளை மறுமையில் கியாமத் நாளிலே சலாசு மிஅத்தின் தரஜதன் 300 அந்தஸ்துகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்குகிறான் என்பதாக கூறினார்கள். இரண்டாவதாக கூறினார்கள், வஸ்ஸாபிரு அலா தாஅத்தி, நிச்சயமாக எந்த ஒரு அடியான் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இபாதத்துகளில் பொறுமையாக இருப்பாரோ அந்த அடியானுக்கு சித்த மிஅத்தின் தரஜதன் 600 அந்தஸ்துகளை கொடுக்கின்றான். மூன்றாவதாக கூறினார்கள், வஸ்ஸாபிரு அனில் மஅசியத்தி, எந்த ஒரு அடியான் ஹராமான காரியங்களிலிருந்து தவிர்ந்து இருப்பானோ அல்லாஹுக்காக வேண்டிய பொறுமையாக இருப்பானோ அந்த அடியானுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் 900 அந்தஸ்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஒரு அந்தஸ்தினுடைய மதிப்பு வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்படுவதாக இருக்கும் என்பதாக நாயகம் கூறுகிறார்கள். நூல் தஃப்சீருல் ஜலாலீன்